அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குழம்பு சாதம்லாம் சாப்பிட முடியல. அதான் தயிர் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்ருக்கேன். கேக் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. கேக் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா, அவங்க வேலைக்கு கிளம்பக்குள்ள அவங்க கொண்டு போய் கடையில் போட்டு கிளம்பிருவாங்க. இப்போ எல்லாம் பெண்கள் சும்மாலாம் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நிறைய பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் அந்த ஆன்லைன் பிஸ்னஸேவும் நானும் அது மாதிரி பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ப்ரௌனி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆரம்பித்தப்ப ப்ரௌனி ஆர்டர் வந்து ஆன்லைன் ஆர்டர் ஒரு 6, 7 ஆர்டர் வரை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. சரி, அது கிடைக்கலையே அப்படின்னு இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு இதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுன்றக்காக இப்போ டீ கேக் ரெடி பண்ணி நான் சின்ன சின்ன ஷாப்பில் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு நமக்கு நம்ம மாவு பாக்கெட்டு போடுற சூப்பர் மார்க்கெட்லேயே கேட்டு ஒரு 4, 5 வாட்டியாவது ஒரு நடந்து கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கொண்டு வாங்கன்னாங்க. ஒரு 6, 7 பாக்ஸ் போடுவேன். ஒரு 2 நாளில் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் எதையுமே நம்ம வெளியில் கொண்டு வர முடியும், அது மூவாக ஆகும். பப்பாளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு 2 நாளாக நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு. அதை தோலை சீவி நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாச்சு. அதே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.